வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்னிராசிக்காரர்கள் பொறுத்து பார்க்குறோம். அதாவது கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்கிற மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கான ஒரு ஆயத்தமான நடவடிக்கைகள் என்னெல்லாம் இருக்குது அந்த வேலைக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி வேலை செய்கிறது ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்பு எல்லாரும் பாராட்டுவாங்க. புதிய புதிய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதை ஒழுங்காக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட்ஸ் அது இதெல்லாம் வருது அப்படின்னா அது நல்லா படித்து பார்த்துட்டு கொஞ்சம் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து நீங்கள் எதுவும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணநிலை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பண வரவு ரொம்ப சீராக இருக்கும். எந்த அளவுக்கு வருமானம் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக வீட்டுக்காகவோ இல்லை எஜுகேஷனுக்காகவோ இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சேவிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது கன்னிராசி பொறுத்தவரையில். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க. அது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களோட தொடர்பு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் திறந்த மனசோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதலோடு பேசுகிறது உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விமர்சனம் செய்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதை தவிர்த்துட்டிங்கனாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அது ரெண்டு பேருக்குமான உறவுகளில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும் குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு வாரம் பொறுத்த வரைக்கும் சின்னதாக டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டான ஒரு உணவு பழக்கத்தை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அந்த சின்ன பிரச்சனைகள்லேருந்தும் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துடும். அதாவது கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஏதாவது சயின்ஸ் தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு இந்த 2 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் 5, 6 இந்த 2 நம்பர் உங்களுக்கு லக்கி வாய்ப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் லைட் க்ரீன் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கலரை இந்த வாரம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒழுங்கோட எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க, குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவலை பண்ணிக்கிறது தவிர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை கேட்குறீங்க. இதை கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.